ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நீங்கள் பார்த்துட்டு ரெட்ரோ கேமிங் தமிழ். நான் உங்கள் லியோ. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2ல என்ன பண்ண போகிறோம்னா, மைனிங் வேட்டையில் இறங்க போகிறோம். ஐயனை தேடி மைனிங் வேட்டைக்கு போகிறோம். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஒன்று இருக்குது, அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு நம்ம பார்ட் 1 வேறு போட்டிருக்கோம், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துலேருந்து மைனிங் பண்ண ஆரம்பிப்போம். உடன் பிகாக்ஸ் எடுத்துப்போம். இந்த இடத்துல தோண்டாரம்மா. ஆஹா, என்ன இந்த பக்கம் போயிட்டேன். இதிலே ஸ்ட்ரெயிட்டாக தோண்டிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். படிக்கட்டி மாதிரி தோண்டினா தான் ஏறுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். கோளாறுத்தனமாக தோண்டிடக்கூடாது. நம்ம கோல் வேறு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வில்லேஜ் இருக்க டார்ச்சை வச்சு தான் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு இப்போ ஸ்டோன் கிடச்சிருக்கு, ரெசிபி வேறு நல்லா இருக்குது. அடுத்து ஸ்டோன் பிகாக்ஸ் அப்கிரேட் பண்ணோம். இப்போதைக்கு நம்ம உட்டன் பிகாக்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கோல் வேறு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கோல் கிடைச்சா தான் நம்ம டார்ச் வேறு ரெடி பண்ண முடியும். இந்த இடத்துல ஒரு டார்ச் எடுத்துருவோம். இப்போ அப்படியே கீழே தோண்ட ஆரம்பமா இந்த இடத்துல அப்படியே தோண்டிட்டுப்போம். இதை வேற மாற்ற மறந்துடுறோம். அப்படியே என்னடா இங்கே தண்ணி வந்துடுச்சு, இந்த பக்கம் அடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு இந்த பக்கம் வேணாம், டேரெக்டாக மாற்றிடுவோம். அங்கே வாட்ரு வருது. பிகாக்ஸுக்கு மற்ற வேறு அடிக்கடி மறந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தோண்டிட்டுப்போம், எல்லாத்தையும் கிடைக்கும். ஆனால் எங்கள் வீடியோ செம்ம லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு நிறைய பொருள் தேவை. கோல் வேணும், அயன் வேணும். கோல்டு டைமண்ட்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை, அதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகும். ஆனால் மைன்கிராஃப்டில் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பண்ண வேண்டிய கண்டென்ட் நிறையா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், டார்ச்சை மாற்ற மறந்துட்டேன். இது பிக்கெக்ஸ் எடுக்க மறந்துட்டேன். இப்படியே தோண்டும். ரொம்ப இருட்டாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டார்ச் வேறு வைக்கணும். இங்கே வச்சுருவோமா? இப்போ பிக்கெக்ஸுக்கு மாற்றணும். பிக்கெக்ஸை நம்ம ஸ்டோனில் செஞ்சுருவோமா? அதுக்கு நம்ம கிராஃப்டிங் டேபிள் வேணும். கிராஃப்டிங் டேபிளுக்கு இன்னொரு இது வேணும், பிளாக் வேணும். செஞ்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டோனுக்கு அப்கிரேட் பண்ணிப்போம். ஸ்டோன் பண்ண முடியும்னா பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். 5 பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம 1 மட்டும் பண்ணிப்போம். அப்படியே ஸ்வாட் ஒன்று பண்ணிப்போம். ஏன்னா கேவ் இடையில வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது வரையும் நம்மள அந்தளவு எதுவும் ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஒரே வாட்டி க்ரீப்பர் மட்டும் போன வீடியோவில் வெடிச்சிச்சு. இன்னும் நம்ம இது கூட ஃபைட்டுக்கு வேறு போகல. போவோம். ஹார்ட் கோட் ட்ரை பண்ணலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணலாமா நம்ம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பிளாக் பெல்லும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து பண்ணலான் இருக்கேன். டேட் டிமன் கேமிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க போய் பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு தான். அவரும் மைன்கிராஃப்ட் வீடியோலாம் போட்டுட்ருக்காரு. அவரும் நானும் சேர்ந்து பிளாக் பெல் ரெடி பண்ணலான் இருக்கோம். க்ரியேட்டிவில் தான் நான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டாக போடுறோம். ரொம்ப இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேற ஒன்று மாற்ற மறந்துடுறேன். உங்களுக்கு இது மாதிரி நடந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? மைன்கிராஃப்ட் ஆடும்போது மாற்றாமல் வெறும் கை வச்சு உடச்சிருக்கீங்களா? உடச்சிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.
இல்லை எனக்கு மட்டும்தான் ஆகுதான்னு தெரில. இப்போ தான் மைன்கிராஃப்ட் மூவி வேறு ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் பார்க்கணும். இன்னும் எவ்வளோ தான் தோணுன்னு தெரில. இது வரையும் நம்மளுக்கு வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பொருள் கிடைக்கவே இல்லை. ஸ்பெஷலான பொருள் இருட்டாக வேறு இருக்கு. ஒரு டார்ச் வச்சிரும். ஆஹா, என்னது அது? கிரேவலா? கிரேவல் தான் இது மாதிரி கீழே விடும். கிரேவல் தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோல் கிடச்சிருக்கு. ஆஹா, கோல் போயிட்டு கிரேவல் மேலே விழுந்துட்டு இந்த பக்கம் திரும்பினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, கோல் கிடச்சிச்சு. இந்த பக்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கோல். இதை வச்சு நம்மளால் எது பண்ண முடியும், டார்ச் பண்ண முடியும். நம்ம டார்ச் பண்ணிடலாம். நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீ கன்ஃபார்ம் டார்ச் பண்ணுறோம். உடப்போம். இது கீழே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிறையவே இருக்குது கோலை வச்சு ஃபர்னாஸ்லேயும் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உடச்சிப்போம். நமக்கு எக்ஸ்பி வேறு கிடைக்கிது. எக்ஸ்பி என்சான் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது வேறு என்னென்னு பார்க்கணும். என்சான்லாம் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் பண்ணுவோம். இந்த கிரேவல் வேறு ஒரு தொல்லையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை என்ன பண்ணுறேன்னே தெரில. கிரேவல் கீழே ஏதாச்சும் மாட்டிக்கிச்சுன்னா இது மாதிரி போயிடுது. இந்த மாதிரி கிரேவலில் மாட்டினுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னே தெரில. இந்த பக்கம் தோண்டுப்போம். அந்த பக்கம் போனால் ஃபுல்லாக கிரேவலாக தான் இருக்குது. டார்ச் நிறையா பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 8 டார்ச் பண்ணிப்போம். 8 டார்ச் எடுத்தாச்சு. இப்போ இந்த பக்கம் தோண்டுப்போம். இப்போ இந்த ஆக்ஷனில் கீழே தோண்டும். பெருசாக தோண்டிட்டோனோ. சரி, வரும்போது வச்சு அடைச்சிப்போம். கேவ் எதுவும் வராமல் இருந்தால் நல்லதான் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி கேவ் வேறு வருமா மைண்ட் பண்ணும்போது, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னானுங்க. கேவ் வராமல் இருக்கணும். நமக்கு எதை கிடச்சிருக்கா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டப்புன்னு பார்க்க அயன் மாதிரியே இருந்துச்சு. அயன் இல்லை, இது ஏதோ புதுசாக ஸ்டோன் தான் கிடச்சிருக்கு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே தோண்டுப்போம். கிடைக்கும். இருட்டாயிட்டு ஒரு டார்ச் வச்சிருவோம். எவ்வளோ தூரம் தான் தோணுன்னு தரலையே. அயன் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அயன் கிடச்சிட்டு. ரா அயன் நியூ ரெசிபி அன்லாக்டு. அயன் ஆச்சு. இனிமேல் நம்ம எல்லா பொருளும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த அயனுக்கு அப்கிரேட் ஆகிடுவோம். இப்போ ஸ்டோனுக்கு ஆனோம், அடுத்த அயனுக்கு ஆகிடும். இன்னும் கொஞ்சம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயே ஸ்ட்ரெயிட்டாக தோண்டிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த பக்கம் தோணலாம்? கீழே கொஞ்சம் பார்த்துப்போம். ஏதாச்சும் இருந்துச்சுன்னா. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கீழே எதுவும் இல்லை. பிளாக் தான் மாறுது. இது வெறும் இடத்துல பிளாக் புதுசாக இருக்குது. இதுலேயே கீழே தோண்டிப்போம். ஒரு வேளை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படியே பிளாக்கில் தோண்டிட்டே போவோம். அப்படியே தோண்டும். இருட்டாயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். டார்ச் வைப்போம். இந்த இடத்துல வச்சிரும். டார்ச் வேறு சருன்னு தீருது ஃப்ரெண்ட்ஸ். டார்ச் வேறு பண்ணணும். இருங்க, பிக்காக்ஸ் வேறு வீக் ஆகிட்டு இன்னொரு பிக்காக்ஸ் பண்ணிப்போம்.
பிக்காக்ஸ் இங்கே இருக்குது. ஸ்டோன் பிக்காக்ஸ் ஒன்று பண்ணிப்போம். இப்போதைக்கு இந்த பிக்காக்ஸ் வச்சு இதை உடைப்போம். இதை உடைக்கிறதே உடஞ்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக உடஞ்சிரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பிக்காக்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ புதுசாக செஞ்ச பிக்காக்ஸு இதில் தோண்டும். சரி வாங்க தோண்டும். இதுலேயே கீழே தோண்டுப்போம். எப்படியோ அயன் கிடச்சிட்டு. ஆனால் இன்னும் கொஞ்சம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பத்தாது. நிறைய அயன் தான் நம்ம ஃபுல் அப்கிரேட் பண்ண முடியும். ஃபுல் அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு நமக்கு அயன் வேணும். அதனால் நிறைய மைன் பண்ணி தான் ஆகணும். இது என்ன ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக ரெசிபி அன்லாக்டு. ஏதோ புதுசாக ஸ்டோன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன ஸ்டோன் அப்புறம் பார்த்துப்போம். பில்டிங்க்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அயன் தானே? அயன் தான். அயன் கிடச்சிச்சு. அடுத்து இன்னும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் எடுத்துருவோம். நமக்கு நிறைய தேவைப்படும். இதெல்லாம் ராயனை தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிது. இந்த ராயன்ஸ்லாம் அதுக்கப்புறம் ஸ்மெல் பண்ணணும். அது வேறு பண்ணணும். அதுக்கும் நமக்கு இது தேவைப்படும், கோல் தேவைப்படும். கோல் அந்தளவு இருக்கான்னு தெரில. இல்லைன்னா உட்டை தான் யூஸ் பண்ணணும். எல்லாத்தையும் எடுத்துகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து அயன் ஃபார்ம் ஒன்று கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அயன் ஃபார்ம் கட்டுற வரைக்கும் நமக்கு நிறைய தேவைப்படும். நமக்கு வில்லேஜுக்கு பிரச்சனை இல்லை. வில்லேஜஸ், ஜாம்பிஸ் எல்லாமே ஈஸியாக எடுத்துடலாம். அதனால் நம்ம ஒரு அயன் ஃபார்ம் கட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அயன் ஃபார்ம் கட்டி முடிக்கிற வரைக்கும் நமக்கு அயன் நிறைய தேவைப்படும். அதனால் நம்ம அயன்லாம் நிறைய எடுத்து வச்சுப்போம். இந்த பக்கம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டார்ச் வச்சுட்டு மைன் பண்ண ஆரம்பிப்போம். இங்கே வச்சுருவோம் டார்ச்சை. இந்த இடத்துல உடைப்போம். அப்போ தான் டார்ச்சோட ரேடியஸ் வரும். ஆனால் ரொம்ப பழைய கேமில் இது மைன் கிராஃப்ட்டு. ஆனால் இப்போ வரையும் அதுக்கு ஃபேன் பேஸ் இருக்குது. அடுத்து கோல் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அயன் கிடச்சிச்சு. நிறைய அயன் கிடச்சிட்ட ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துருவோம். இந்த பக்கத்தையும் எடுத்துருவோம். அதையும் எடுத்துருவோம். அப்புறம் கடைசி இன்னும் கொஞ்சம் இருக்கா எங்கேயாச்சும். இங்கே ஒன்று இருக்குது. இதையும் எடுத்துருவோம். அதுக்கு கீழே ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சுற்றி தோண்டி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தோண்டி பார்க்கலன்னா நிறைய மிஸ் பண்ணிட்டோம். அப்படியே இங்கே ஒரு டார்ச் வச்சுருவோம். அப்படியே இங்கே மைன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த பக்கம் மைன் பண்ணுவோம். அப்படியே கீழே தோண்டுவோம். ஆனால் இப்போ எடுத்ததே போதும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா எடுத்துப்போம். அப்புறம் மேலே போயிட்டு திரும்ப வந்து தோண்டிக்கிட்டு முடிஞ்ச மட்டும் இப்போ எடுத்துரும். இன்னும் தோண்டும். இங்கே ஒரு டார்ச் வச்சுருவோம். இதை தோண்டிருப்போம். அடுத்து இன்னும் கொஞ்சம் அயன் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு அயனு. அங்கே கீழே கொஞ்சம் அயன் இருக்குது. நிறைய அயன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஆக்ஸு அது இதுன்னு வேறு பண்ணணும். ஆக்ஸு, ஷவலு அதுக்கெல்லாம் வேறு வேணும். ஸோ இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டே போய்க்கலாம். நமக்கு ஹார்ஸுக்கு ஒரு சேடில் வேணும். டெசர்ட் வில்லேஜ் வேறு போகணும். டெசர்ட் வில்லேஜ் போய் அதுக்கப்புறம் அது என்னது டெசர்ட்டில் இருக்குமே ஃப்ரெண்ட்ஸ், பேர் தெரில.
டெசர்ட் கேஸ்டல்னு நினைக்கிறேன். அதில் கூட நிறைய செஸ்ட் இருக்கும். அது வேறு ஒரு நாள் விசிட் பண்ணணும். நிறைய கண்டென்ட் இருக்குல்ல, பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் பண்ணுவோம். இப்போ அதுக்கு முன்னாடி பிக்காக்ஸ் ஒன்று செஞ்சுப்போம். ஏன்னா இந்த பிக்காக்ஸ் உடைய போகுது. டார்ச்சும் பண்ணிப்போம். டார்ச்சும் செஞ்சுட்டு ஸ்டிக் வச்சு உடைக்க முடியாதுல்ல, லேட் ஆகும். எதுக்கு வந்தோடனே மறந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிக்கு ஒன்று வேறு எக்ஸ்ட்ரா வேணுமா? ஸ்டிக் ஒன்று பண்ணுறோம் அப்படியே. ஸ்டிக்கு 12 பண்ண முடியும். இப்போதைக்கு கொஞ்சோண்டு பண்ணிப்போம், 5 மட்டும் பண்ணிப்போம். இப்போ பிக்காக்ஸ் ஒன்று எடுத்து கைக்கிட்ட வச்சுப்போம். இது எடுத்து வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது உடஞ்சதுக்கப்புறம் மாற்றிப்போம். எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஆனால் இது மாதிரி கையில் வச்சுக்கிறது நல்லது தானே. கிராஃப்டிங் டேபிளில் மேலே வந்துட்டுருக்காமல் கையில் வச்சுருந்தோம், டப்பு டப்புன்னு எடுத்து வேணுங்கிறத பண்ணிவிட்டு திருப்பி உடச்சி உள்ளே வச்சுக்கலாம். கீழே எதுவும் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த அயன் தானே, பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம ஃபுல் அப்டேட் பண்ணிடலாம். அயன் தானே? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அயன் மாதிரி தரலையே. கோல்டா? கோல்டுன்னு தான் நினைக்கிறேன். கோல்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், வரல நமக்கு. இப்போ அயன் பிக்கெக்ஸ் வேணும். அயன் பிக்கெக்ஸ் இல்லைன்னா வராது. இப்போ அயனை ஸ்மெல் பண்ணி ஆகணுமே. எதில் ஸ்மெல் பண்ணுறது? ஃபர்னாஸ் வேணுமா? ஃபர்னாஸுக்கு என்ன பொருள் வேணும்? கிராஃப்டிங் டேபிளில் தான் ஃபர்னாஸ் பண்ண முடியுமோ? சரி, கிராஃப்டிங் டேபிள் இங்கே வச்சு பார்ப்போம். கிராஃப்டிங் டேபிள் ஃபர்னாஸ் எங்கே இருக்குது? ஃபர்னாஸ் ஒரு ஸ்வாட் இருக்குது. அந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அயன் இங்கட்டு வேணும். நம்மகிட்ட வெறும் ரா அயனாக தான் இருக்குது. அதுக்கு ஃபர்னாஸ் வேறு வேணும். ஃபர்னாஸ் எங்கே இருக்குன்னு தெரில. ஃபர்னாஸே இல்லையே ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்னாஸ் இதுலேயும் ஃபர்னாஸ் இல்லை. இதுலேயும் ஃபர்னாஸ் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் வந்துருக்கு. நம்ம தான் பார்க்க மாட்டோம். ஃபர்னாஸ் ஒன்று செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ரெசிபி ஏதோ நல்லா இருக்குது. இப்போ ஃபர்னாஸில் வச்சு ஸ்மெல் பண்ண முடியுமா? கோல்டு இருக்கா? இருக்குது. ஃபர்னாஸ் எடுத்து கையில் வச்சுப்போம். ஃபர்னாஸ் எடுத்து இந்த இடத்துல வச்சிரும். இப்போ ஃபர்னாஸ் அழுத்தி கோல் எடுத்து கீழே ஃபியூலுக்கு போட்டுருவோம். அயனை மேலே வச்சோன்னா அயன் இங்கிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். அயன் இங்கிட்டு வருது. கோல் வச்சா குயிக்காகுமோ? ஒரு இங்கிட்டு கிடச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துப்போம். நியூ ரெசிபி எல்லாம் நல்லா இருக்குது. நம்ம கிராஸ் ப்ரோலாம் செய்யலாமா? வில்லேஜில் வச்சுருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ் கிராஸ் ப்ரோ? பார்த்துருக்கேன். எத்தனை இங்கிட்டு வேணும்? எதுங்க பார்த்துருவோம். கிராஃப்டிங் டேபிளில் அயன் பிக்காக்ஸ் இன்னும் ஒரு இங்கிட்டு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு இங்கட் இருக்குது. 4 இங்கட்டாக எடுத்துப்போம். போயிட்டு ஒரு எங்கே அது இந்த இருக்குது, இது ஒன்று பண்ணிப்போம். பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கையில் எடுத்து வச்சுப்போம். ஆனால் கோல்டு சீக்கிரமாகவே கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எல்லாமே சீக்கிரமாக கிடச்சிட்டு இதுக்கும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக தோண்டி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னும் கொஞ்சம் கோல்டு கூட கிடைக்கலாம். கோல்டு ரெசிபியெல்லாம் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கோல்டு கம்மியாக தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கோல்டு நிறையா தேவைப்படாது வச்சு பண்ணணுன்னா. கோல்டு ஆர்மெண்ட் ஃபுல்லாக அப்டேட் பண்ண முடியாது. அயன் ஆர்மெண்ட் மட்டும் பண்ணிப்போம். ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக எனக்கு கோல்டு கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அயனுக்காக தான் வந்தது, ஆனால் கோல்டு கிடச்சிட்டு. சரி, இந்த ரூட்லேயே கொஞ்சம் தோண்டிப்போம், அடுத்து கிடைக்கும்.
இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குவோம். ஸ்ட்ரைட்டாக டார்ச் ஒன்று வச்சுப்போம், இருட்டாக இருக்குது. அப்படியே 24 ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கோல்டோ அயனோ எது கிடச்சாலும் அதோட வீடியோ முடிச்சுப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கோல்டு கிடைக்கிறது கஷ்டம். அடுத்து ஏதாச்சும் ஸ்பெஷலாக ஏதாச்சும் பொருள் கிடச்சா அதோட வீடியோ முடிச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல கொஞ்சம் தோண்டுவோம். ஆனால் ரொம்ப கீழே வந்துட்டோம், -23 வந்துட்டோம். இங்கே ஒரு அயன் இருக்கா? அயன் ஒன்று இருக்குது. வேறு ஏதாச்சும் அயன் இருக்கா? இல்லை, அயன் இல்லை. இல்லை, ஸ்டேட்டை தோண்டுப்போம். அப்புறமா வந்து அயன் இருக்கான்னு பார்த்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு கோல்டு இருக்கான்னு பார்ப்போம், இல்லை வேறு ஏதாச்சும் பொருள் எக்ஸ்ட்ரா கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடச்சா அதோட வீடியோ முடிச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டப்புன்னு வந்துட்டு போக முடியாது, அப்படியே ஒரே கிளச்சாக முடிச்சிடும். டைமண்ட் கிடைக்கணும் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். டைமண்டுக்குலாம் ரொம்ப லாங் கீழே இறங்கணும். அடுத்து அங்கே ஏதோ மினுக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னது இது? லேப்பீஸா? இதான் லேப்பீஸா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரெட் ஸ்டோன் தானே இது? ரெட் ஸ்டோன். நான் லேப்பீஸ் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். லேப்பீஸ் ப்ளூ கலரில் இருக்கும். எனக்கு அந்தளவு ஒன்றும் மைண்ட் கிராஃப்டை பற்றி தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். இங்கே கொஞ்சம் லேப்பீஸ் ரெட் ஸ்டோனு. இந்த ஒரு ரெட் ஸ்டோன். இங்கே ஒரு டார்ச் வச்சுப்போம். இப்போ திரும்பி இந்த பக்கம் டார்ச்சு சம்மந்தமே மஸ்ட்டேன். இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்ப்போம். தெரிஞ்சு இதுக்கு மேலே ஒன்று கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். 34 மைனஸில் வந்துட்டோம். 35. டார்ச் வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ், இருட்டுது. திரும்ப போயிடும் ஃப்ரெண்ட்ஸ், பசிக்குது. நம்மகிட்ட கொஞ்சம் ரா மட்டன் இருக்குது, அதை குக் பண்ணி சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட் மீட்ரு வேறு இறங்கிக்கிட்டே இருக்குது. ஃபர்னஸ் எங்கே வச்சோம்? அந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்னஸ். இங்கெட்லாம் ரெடி ஆகிட்டு, இங்கெட் எடுத்துப்போம். இங்கெட் எடுத்துகிட்டு இந்த ரா மட்டன் இங்கே இருக்கா? ரா மட்டனை போட்டுருவோம். குக்குடு மட்டன் வருது. குக்குடு மட்டனை சாப்பிட்டோன்னா கொஞ்சம் பசி குறையும். குக்குடு மட்டன் வந்துடுச்சு. ரா கோல்டை போட்டு வச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபியூவல் யூஸ் ஆகட்டும், அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். ரா மட்டன் எடுத்து கையில் வச்சுப்போம், சாப்பிட்றோம். ஃபுட் மீட்டர் ஏறிட்டு நம்மக்கிட்ட டார்ச் வேறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டார்ச் வேறு பண்ணணும். டார்ச் பண்ண முடியாதா? டார்ச்சுக்கு வேறு கோல் வேணுமா? கோல்
கோல் பண்ணுறதுக்கு கோல் நம்மக்கிட்ட இல்லையே. இந்த டார்ச்சை வச்சப்போமா வாட்ஸ்அப் இதில் கோல் கிடக்கு. ஆனால் இது இங்கட்டு இங்கட்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சுப்போம். கோழி எடுத்துரும். கோல் எடுத்து கையில் வச்சுப்போம். இப்போ பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். டார்ச் லைட் ஒரே டார்ச் லைட் தான் இருக்குது. இதை உடச்சிரும். எதுக்கு இங்கே இருந்துட்டு கையில் வச்சுப்போம். டீப் ஸ்லேட் எப்போ பண்ணேன்? இது வேறு தெரியாமல் பண்ணிட்ட போல். இந்த கையில் இருக்கிற வேறு மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். டீப் ஸ்லேட்லாம் சம்மந்தமே இல்லாமல் கையில் வச்சுருக்கேன். இதை உடச்சி முடிச்சுட்டு வீடியோ கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிட்டு மேலே போய் ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டோம். ஆர்மர் அப்டேட் பண்ணிட்டோம். மேலே போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிராஃப்டிங் டேபிள் எங்கே வச்சுருவோம். ஃபுல்லாக ஆர்மர் அப்டேட் பண்ணிடும். ஆர்மர் ஃபஸ்ட்டு ஷர்ட் பண்ணிட்டோம். ஆர்மர் ஷர்ட் அது என்ன சொல்லுவாங்க? ஆர்மர் செஸ்ட் பிளேட். செஸ்ட் பிளேட்டை ஒன்று பண்ணிப்போம். அப்புறம் லெக்கின்ஸ் ஒன்று பண்ணிடுவோம். அப்புறம் ஹெல்மெட்டுக்கு அப்புறம் எல்லாத்தையும் போட்டு ஆட்டோ கீப்பில் தான் இருக்கா. அடுத்து கால் வேறு பண்ணுமா ஃப்ரெண்ட்ஸ். கால் கோல்டில் பண்ணிட்டோமா. நெதருக்கு போடணுன்னா கோல்டு போட்டிருக்கணும். இல்லை கோல்டு பிக்காக்ஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பிக்காக்ஸ் தான் முக்கியம் நமக்கு. பிக்காக்ஸுக்கு இன்னும் ஸ்டிக்கு தேவைப்படுது. ஸ்டிக்கு இதில் பண்ணோம். ஸ்டிக் ஒன்று பண்ணிப்போம். 4 பண்ணியாச்சா. இப்போ பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பிக்காக்ஸ் ஒன்று பண்ணிடுவோம். பிக்காக்ஸு ஒன்று பண்ணியாச்சு. அடுத்து ஸ்வாட் பண்ணிப்போமா இல்லை ஆக்ஸ் பண்ணிப்போமா? ஆக்ஸ் கூட முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சாதாரண பண்ணிக்கலாம். ஸ்வாடு தான் நமக்கு முக்கியம். ஸ்வாட் ஒன்று பண்ணிப்போம். பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது காலில் சும்மா இப்போதைக்கு இதிலே போட்டுப்போம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வெளில போய் பார்ப்போமா. இரிட்டேட்னு நினைக்கிறேன். வானம் அழகாக இருக்குல்ல. அந்த அந்த பயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அழகே. செரி பிளாசம் பயம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுப்போம். நம்ம இன்றைக்கி ஃபுல் ஆர்மர் அப்டேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி மைனிங்கில் வந்து கோல்டும் நம்ம கிடச்சிருக்கு. ரெட் ஸ்டோனும் கிடச்சிருக்கு. அடுத்து கோல்டு தேடி ஒரு வேட்டையில் இறங்குவோம். டைமண்ட் வேறு நமக்கு கிடைக்கணும். இன்னும் நிறைய பண்ணுவோம். அடுத்த வீடியோவும் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னா டைமண்ட் இல்லைனா மைனிங் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வீடியோ தான் போடலான்னு பிளானில் இருக்கேன். அடுத்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பிளாக் பேர்லும் ரெடி பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. இந்த வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.